பிசாசு ஈஸியாலாம் ஒரு மனுஷனுக்குள்ள நுழைய முடியாது. அது தேவனை கும்பிட்டு உண்மை உத்தமா இருக்கும் போது நம்மளுக்குள்ள நுழையவே முடியாது. அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா தேவன் நம்மளுக்கு எப்பயும் பாதுகாப்பு கொடுத்துட்டே இருப்பார். அப்போ ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு உடம்புக்குள்ள பிசாசு எப்படி நுழையுதுன்னா நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போதுதான் என்ன ஆகும், உள்ளக்கு நுழையும். அப்ப இவன் என்னென்ன பாவம்லாம் செய்யறான்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்? பெருமைப்படுறான். என்னது, நான் அண்ணன் தான், நான் தான் எல்லாம் இந்த வீட்டுக்கு அப்படிங்கிற பெருமைப்படுறான். ரெண்டாவது என்ன செய்யறான்? காணிக்கைய அசால்ட்டா கொடுக்குறான். ஆமா, என்ன தேவனுக்கு கொடுக்கணும், ஒரு பேருக்கு ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அசால்ட்டா இருக்கான், அசட்டைன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கான். மூணாவது என்ன செய்யறான்? பொறாமை, எரிச்சல் வருது. தம்பியோட காணிக்கை ஏத்துக்கிட்டானே அவனுக்கு பொறாமை, உடனே கோபம் வருது. நாலாவது என்ன செய்யறான்? தேவன் சொன்ன என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். நீ அவனுக்கு நல்லது செஞ்சனா அவன் உன் மேல பாசமா இருப்பான்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும்ல. அவன் மனம் திரும்பல. அஞ்சாவது என்ன செய்யறான்? தந்திர புத்தியா நைஸா பேசி கூட்டிட்டு போய் யாருக்கு தெரியாம என்ன செஞ்சுட்டான்? அங்க ஆதாமும் ஏவாளும் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு போய் கொண்டுட்டான்.